வணக்கம், என் பேர் பாலாஜி. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி கஞ்சா நடமாட்டத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கஞ்சா, ஊசி இதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நாலேஜுக்கு வர சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு பண்ண ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண போய் இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு விளைவு வந்திருக்கு. காவல்துறையோட பேச்சை கேட்டு செயல்பட்டதுனால இன்னைக்கு நான் வந்துட்டு பெரிய ஒரு விளைவை சந்திச்சிருக்கேன். நேத்து வந்துட்டு என்ன போட்டு அந்த கஞ்சா ஊசி யூஸ் பண்ற குடும்பத்தினர் உறவினர்கள் வந்துட்டு என்ன தாக்கியிருக்காங்க. தாக்கி ஒரு 6 பேர்த்து நான் வந்துட்டு அக்யூஸ்டா சொல்லியிருக்கேன். சல்மான், அவங்க அம்மா இனயத்துல்லா, நிசா, அப்புறம் அய்யூப், சாஹில், இவங்க 6 பேருமே வந்துட்டு என்ன வந்துட்டு ரொம்ப கொடுமையை தாக்குனாங்க. இதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு என்ன செருப்பாலையும் கட்டையால இதெல்லாம் வந்துட்டு அடிச்சாங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லா ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கேன். அவங்க தாக்குனதுல இருந்து 2 முறை வந்துட்டு நான் மயக்கம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவும் வந்துட்டு காவல்துறைக்கு ஏற்றவாறு என்னோட ஸ்டேட்மெண்ட் எழுதாம ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றப்ப கூட்டியும் குறைச்சு ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி எழுதி அவங்களுக்கு தண்டனை வராத மாதிரி குற்றத்தை குறைச்சுதான் எழுதியிருக்காங்க. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி வந்துட்டு ஒரு தலையா பேசியிருக்காரு. இதை தாண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பைக் பெட்ரோல் இருக்கிறவர் ஆன் தி ஸ்பாட்ல வந்துட்டு கம்மியான குவான்டிட்டியில கஞ்சா வந்துட்டு பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த ஒரு விசாரணை, எந்த ஒரு நடவடிக்கையுமே வந்துட்டு அந்த கஞ்சா யூஸ் பண்ணவங்க மேல வந்துட்டு எடுக்க கிடையாது. நான் ஹெல்ப் பண்ணதோட முன்விரோதமா தான் என்ன வந்துட்டு தாக்கியிருக்காங்க. தாக்குனதை போய் காவல் நிலையத்துல சொல்லும் போது உனக்கு பெருசா ரத்தம் வரல, உனக்கு பெருசா அடி விழுகல. பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறை வந்துட்டு முழுக்க ஒன் சைடா பேசியிருக்கேன். எனக்கு பெரியநாயக்கம்பாளையம் காவல்துறை மேல வந்துட்டு சுத்தமா நம்பிக்கை இல்ல. தயவு செஞ்சு இதை வந்துட்டு எஸ்பி ஆபீஸும் கலெக்டர் ஆபீஸும் வந்துட்டு சரியான ஒரு விசாரணை நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.